பெரம்பூர் தொகுதி எப்படி பாக்குறீங்க? பெரம்பூர் தொகுதி விஜய் தேர்ந்தெடுத்ததா சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதாவது அதுக்கு இது 10 நாளைக்கு முன்னாலேயே நடந்த செய்தி தான் இது. அவங்க எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க ஒரு 60 தொகுதியில் தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க. அது என்னன்னா 10ஆம் தேதி மார்ச் மாதம் அவர் ஒரு நேர்காணல் பண்ணார். சிபிஐ விசாரணை கூட போவாம தள்ளி வைக்க சொன்னார். அதில் தான் 15 போனார். அதில் என்ன பேசுனாங்கன்னா 60 பேர் உங்களை நான் செலக்ட் பண்ணிட்டேன், நீங்கள் தான் கேண்டிடேட், ஆனால் வெளியே சொல்லிக்காதீங்க, போய் ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்கள் எலெக்ஷன் ஒர்க்கை. மிச்சம் இருக்கிற 230 நாளில் மிச்சம் 170 என்னவோ தான் எடுக்க போகிறாங்க. அதுவும் முடிச்சிட்டாங்கன்னு தான் கேள்வி. நேற்று வாய்ஸ் ஆஃப் காமனில் போய் ஃபைனலைஸ் பண்ணிட்டாராம் கேம்பெயின் ப்ரோக்ராம். ஸோ அவங்கள பொறுத்தவரையில் பெரம்பூர் விஜய் கண்டெஸ்ட் பண்ணுறாருன்றது 1 மாதத்துக்கு முன்னாலேயே அரசல் பரசலாக வந்தது. இது விஜய் கவனத்துக்கு போய் ஏன் இப்படி நடக்குது, என்ன விஷயம், ஏன் இவ்வளோ அராஜகம் என்பது இல்லை. வட சென்னையில் சேகர் பாபு தான் தாதாவாக இருக்கார். அவர் அவருக்கு எதிராக யாரும் ஒன்றும் பேச முடியல, போலீஸ் கிலீஸ் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்குன்னு. அப்போ சரி விடுறா வண்டியை வட சென்னைக்குன்னு தரோம். அதுதான் வட சென்னையில் பெரம்பூர் அவர் தேர்ந்தெடுத்தது காரணம். வேற இந்த கால்குலேஷன்ல அவர் எங்க நின்னாலும் ஜெயிப்பாருங்க. ஏன்னா அவர் ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி மதங்கள் ஜாதிகளை கடந்த தலைவராயிட்டார். ஸோ அதனால இந்த ஒரு ரீசன் தான். சேகர் பாபு ஹேஸ் டு பி டாட் ஏ லெசன், பிட்டர் லெசன் கொடுக்கணும். அவ்வளோ அராஜகம் பண்ணுவான். நான் பெண்களை எட்டி பண்ண பார்த்துக்கலாம், அங்கே போடு, சிங்கத்தின் குகையிலே போ. அவருடைய இதுவே அதுதான ஸ்டைலு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரொம்ப நாளா என்டிஏக்குள்ள விஜய் போயிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வார காலமா இப்போ வரைக்கும் காலைல ஒரு 10 மணி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ சொல்றாங்க தாவேகா தனித்து போட்டியிடுது, குறிப்பா விஜய்கள் பெரம்பூர் தொகுதியில நிக்க போறாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் அவ்வளோ நாள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்? அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு ஏன் நேற்று வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அதாவது சிம்பிளா சொல்லிட்டீங்க, தனித்து போட்டியிடுகிறாருன்னு சொல்றாங்கன்னு. தனித்து விடப்பட்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நெரேட்டிவ் அவங்க நாம் தமிழரை சொல்ல அந்த மாதிரி தனியா தான் நிற்பாங்க. அதாங்க தனியா நிற்பது, கூட்டணியில நிற்பது, 40 கட்சியை வச்சுக்கிறது, 20 கட்சியை வச்சுக்கிறதெல்லாம் அவனுடைய இஷ்டங்க. இன் வாட் வே யூ ஆர் கனெக்டட் வித் இட். அதாவது எல்லாத்துக்கும் நெரேட்டிவ் பில்டப் பண்றாங்க மீடியான்னு சொல்ல வரேன். ரைட், நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு என் பதில் என்னன்னா, இப்போ தாவேகாவினுடைய அரசியல் நுழைவால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக அதிமுக தான். கொஞ்சம் அளவுக்கு சீமான் திருமாவளவன்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை இழக்குதுங்க. இதுதான் நமக்கு களத்தில் இருக்கிற நிலவரம். ஆனால் கன்சிடரபிளாக இழக்க போகிறது திமுகவும் அதிமுகவும். திமுக யாரை இழக்க போகுதுன்னு நான் கணிக்கிறேன்னா, தலித்ஸ், minorities, both Christian and Muslim, plus secular people against BJP, anti-BJP people. இந்த ஓட்டுக்கள் ஒரு 28-30% இருக்குங்க. இந்த ஓட்டை முழுமையாக இழந்துட மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு கணிசமான அளவு போகிறாங்க. 50 போனால் கூட 15%ங்க. போன முறை தேர்தல் வெற்றி மார்ஜின் எவ்வளோ தெரியுமா? 10 வருஷம் ஆட்சியில் இருந்து ஆன்டி இன்கம்பன்சி ஆளுமை இல்லை, நாலாசிலியா அதிமுக உடஞ்சி முதலமைச்சர் வேட்பாளரை அவர் ஒத்துக்க மாட்டேன்னு தகராறாலாம் இருக்கும்போது ஜஸ்ட் 6% தான் வித்தியாசம். யாருக்கும்? அதிமுக அணிக்கும் திமுகவுக்கும். அப்போ ஒரு 15% போயிடும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க என்னதான் பில்டப் பண்ணியிருந்தா கூட 15% ஹியூஜ் நம்பர் இல்லையா? அப்போ அவங்களுக்கு இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. நம்ம கிட்ட வரலான்னா கூட பரவாயில்ல, நம்ம கிட்ட இந்த ஓட்டு போகாம தடுக்கணும் இல்லையா? அதுக்கு அவங்க எடுக்கிற ஆயுதம் தான் பாஜகவோட பேசிட்டு இருக்காரு. பாஜகவோட உறவு எப்போனாலும் வந்துடலாம். ஸோ தலித் மத்தியில், மைனாரிட்டிஸ் மத்தியில் எப்பவுமே இவரை பற்றி ஒரு சந்தேகத்தை உருவாக்கி வச்சுக்கணும், டவுட்டு. அதாவது இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு போயிட்டு வராம, நாளைக்கு எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சேர்ந்துக்குவாங்களாம. வீழ்த்தணும் அப்படின்னும் போது இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலே சில பேர் சொன்னதா சொல்றாங்களே. 98 மாவட்ட செயலாளர்கள் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற முடிவெடுத்ததாகவும். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் உண்மையா? அபிஷியலா வரல, அவ்வளவு பேசப்பட்டது. இது நிறைய பேசிட்டு இருக்காங்க.
அமித்ஷா கையை முறுக்கிறாரு, திகார் ஜெயிலுக்கு போறாரு, இங்க வரமாட்டாரு, என்னெல்லாம் பேசுனாங்க, அரெஸ்ட் பண்ண போறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு விட்னஸை, இஸ் a witness not accused like யாதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல் குமார், மதியழகன்லாம் அக்யூஸ்டு, இஸ் மியர் விட்னஸ். அப்போ இந்த விட்னஸை விசாரிக்கிறாங்க, அவர் எப்படிங்க அரெஸ்ட் பண்ண முடியும்? ரைட், வாட் இஸ் இஸ் ரோல் இன் த ஹோல் எபிசோட்? அவர் பஸ்ல வந்தாரு, அவர் பஸ் ஏறி யாராவது செத்தாங்களா? இல்லை. அவர் பஸ்ல ஏறி பேசிட்டு இருக்காரு, அந்த நெரிசல்ல செத்துட்டு தான் அவர் போன பிறகு தான் தகவல் தெரியுது. அப்போ இவர் ஏதோ ஒரு கொலைக்காரன் மாதிரியும், இவர் கழுத்தை நெரிச்சு எல்லாரையும் கொன்னா மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்றாங்களா? என்ன வகையில் அவர் அரெஸ்ட் பண்ண முடியும்? கொஞ்சம் சொல்லுங்க. அதனால இது எல்லாமே கன்காக்டட் ஸ்டோரிஸ் தாங்க. இல்ல இப்போ ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்காரு அப்படின்னா யாரு? செந்தில் பாலாஜியா? இல்ல விஜய் தேர்தல்ல சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கணிசமான ஒரு தொகுதி விஜய் கைப்பற்றாரு அப்படின்னும் போது அப்ப கூட்டணியில இப்ப அதிமுகவை சேர்த்துக்கிறதுக்கோ இல்ல அது மடி உள்ள போறதுக்கோ வாய்ப்பு இருக்கா? இதுதான் நான் காலையில தினத்தந்தியில அந்த ஃபோன் இன்டர்வியூல கூட நான் சொன்னேன். அதான் ரொம்ப ருசிகரமா சொல்றீங்கன்னாங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னும் ஒரு மாசத்துக்கு மேல இருக்குதுங்க டைம். கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம், மேனிஃபெஸ்டோ வரும், டூர் வரும், இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. அதனால இன்னைக்கு இருக்கிறது தான் மே 4ஆம் தேதியோ அல்லது ஏப்ரல் 23ஆம் இருக்கும்னு நான் நம்ப மாட்டேன். எலெக்ஷன்ல ஒரு நாள் ராஜீவ்காந்தி ஒரு டெத்து முடிச்சு போச்சு திமுக அந்த எலெக்ஷன்ல, இல்லையா? அதனால எனிதிங் மே ஹேப்பன் ஃப்ரம் நவ் அப் டு 23rd. அது நம்ம பேச வேணாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது விஜய் 3 பேர்ல ஒரு ஆளா இருக்கிறாரு. முதன்மையா இருக்கிறாருன்னா நான் சொன்னேன் இல்லையா துவக்கத்துல, 3 அணி தான் பிராக்டிக்கலா இருக்குது. ஒரு 4-5 தொகுதியில ஒன்னா 4 அணின்றது ஒர்க் அவுட் ஆகலாம். அப்போ இந்த 3 பேர்ல 3 பேரும் ஒரு அந்நியூக்கள் தான். ஆனா ஒருத்தருக்கும் மற்றவங்க இருக்கிற டிஃபரன்ஸ் 2% 3% இருக்கு. அப்ப இதை இந்த ஒரு மாசத்துல தே கேன் பிரிட்ஜ் த கேப். பாசிட்டிவா பண்ணலாம், இல்ல கீழே போனாலும் போகலாம். அப்போ ரொம்ப குரூஷியலா இருக்கிறதால தான் திமுக 100 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டு ஆளெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஸோ அதனால விஜய் எந்த வகையிலும் தனிப்பெரும்பான்மையில கிடைப்பாருன்னு அடிச்சு சொல்ற நிலையில இன்னைக்கு இல்லை. களமும் அப்படி தெளிவா இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் வரலாம். கேக் வாக் யாருக்கும் இல்லை. டைட் 3 கார்னர் ரேஸ் தான் we are going to experience. அப்படி இருக்கும்போது யாராவது 2 பேர் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும்ன்ற சூழல் தான் தீர்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். அப்ப 3 பேர்ல 2 பேர்னா திமுக ரூல்ட் அவுட். ஏன்னா 133 வச்சிருக்கிற திமுக அதுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா இட் ஹஸ் பின் ரிஜெக்டட் பை த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. மக்கள் உனக்கு அதிகாரத்தை நீடிக்க விரும்பலன்றது கிளியர் மெசேஜ். அப்ப திமுக போய் எங்கூட கொஞ்சம் பேர் வாங்க நம்ம ஆட்சி அமைக்கலாம், கூட்டாஞ்சோறு சாப்பிடலாம்னா அது அன்எத்திக்கல். அது மக்கள் தீர்ப்பை மதிக்காத செயல். கருத்து கணிப்புகள் முன்ன பின்ன வருது. கருத்து கணிப்புகள் பாருங்க, கருத்து கணிப்புகளை நான் வச்சுக்கிறேன் ஒரு பக்கம். அது இன்னைக்கு இருக்கிற நிலையில காத்து எந்த பக்கம் வீசுதுன்னு சொல்லாம ஒழிய 3 கார்னர் கண்டெஸ்ட்ல இவ்வளவு ஸ்டிப் ஃபைட்ல நிச்சயமா நோபடி கேன் ப்ரிடிக்ட். இப்போ நம்ம இந்தியா டுடே, சி ஓட்டர்லாம் ரொம்ப ரெப்யூட்டட் இவங்கெல்லாம் ரிசல்ட்டை கணிக்கிறது இல்லை. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 400க்கு மேல என்டிஏக்குன்னு சொன்னாங்க. ஆனா நடந்தது என்ன? 272 சிம்பிள் மெஜாரிட்டி கூட கிடைக்கல. அதுக்கும் கம்மியா போனதால் தான் நிதிஷ்குமாரையும் நம்ம சந்திரபாபு நாயுடையும் அப்படி தோல்ல போட்டுக்கிட்டு இவர் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால இது கரணம் தப்பினால் மரணம் மாதிரி தாங்க இருக்கு. 2வது, நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்தியன் கண்டிஷன்ல இந்த ஒப்பீனியன் போல்லாம் நான் நம்புறதில்லை. 2 விஷயம், எஜுகேஷன் லெவல் அவ்வளோ அதிகமாக இல்லை நம்ம நாட்டில். வெளிநாட்டில் அது 99% அங்கேயும் ஃபெயிலியர் ஆகுது. பட் இன்வேரியபிளி 99% ஒப்பீனியன் போல் அந்த வின்னர் யாருன்றது இண்டிகேட் பண்ணிடும். சீட் மேபி ப்ரொஜெக்ஷன் ஒன்றா மாறலாம். ஆனால் நம்ம நாட்டில் எஜுகேஷன் லெவல் கம்மி. 2வது ஆளும் கட்சி மேலே மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அச்சம் இருக்குது. யாராக இருந்தாலும் நம்ம ஏதாவது சொன்னால் வாயை வித்தா
நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும். இல்லை உங்களுக்கு தான் சார் ஓட்டுணும். 5 பேருங்க அப்படியே சொல்லுவான் நம்மால். ஆனால் மனசில் என்ன இருக்குதுன்றதை அன்னைக்கு ஓட்டில் போட்டுருவான். ஸோ இது மேலை நாடுகளில் இல்லை, ஃப்ராங்காக சொல்லுவான். தே வில் ஃபயர் பிரசிடென்ட் ட்ரம்ப்பையே கிரிட்டிசைஸ் பண்ணுவான். ஏன்னா அங்கே இந்த இன்செக்யூரிட்டி இல்லை, ஒரு பயம் அச்சம் கிடையாது. ஏன்னா டெமோக்ரஸி மெச்சூர்டாக இருக்குது. இங்கே இன்னும் மெச்சூர் ஆகலைங்க. அதனால பெரும்பகுதி உண்மையை சொல்றது இல்லை. நீங்க பாருங்களேன், 10%லாம் நோ ஒப்பீனியன் வரும். 10%லாம் 1% வெற்றி தோல்வியை மாத்திராங்க. அன்டிசைடட் 5%, 8%லாம் போட்டா அது எப்படி ஒரு போலா இருக்க முடியும்? அதனால இதெல்லாம் வந்துங்க, எஸ் ஓகே பார்த்துக்கலாம். இன்னைக்கு இவர் இருக்கார், நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். ஆனா தேர்தல் முடிவுகள் தாங்க வந்து தீர்மானிகரமான ஒரு முடிவு. பெரம்பூர் தொகுதி எப்படி பாக்குறீங்க? பெரம்பூர் தொகுதி விஜய் தேர்ந்ததுக்கு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதாவது அதுக்கு வந்து இது வந்து 10 நாளைக்கு முன்னாலேயே நடந்த செய்தி தான் இது. அவங்க எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க ஒரு 60 தொகுதியில தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க. அது என்னன்னா 10ஆம் தேதி மார்ச் மாதம் அவர் ஒரு நேர்காணல் பண்ணாரு. சிபிஐ விசாரணை கூட போவாம தள்ளி வைக்க சொன்னாரு. அதில் தான் 15 போனாரு. அதுல என்ன பேசுனாங்கன்னா, 60 பேர் உங்களை நான் செலக்ட் பண்ணிட்டேன், நீங்க தான் கேண்டிடேட், ஆனா வெளியே சொல்லிக்காதீங்க, போய் ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்க எலெக்ஷன் ஒர்க்கை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 60க்கு முடிஞ்சாச்சு. மிச்சம் இருக்கிற 234ல் மிச்சம் 170 என்னவோ தான் எடுக்க போறாங்க. அதுவும் முடிச்சிட்டாங்கன்னு தான் கேள்வி. நேற்று வாய்ஸ் ஆஃப் காமன்ல போய் ஃபைனலைஸ் பண்ணிட்டாராம் கேம்பெயின் ப்ரோக்ராம். என்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கையும் வேட்பாளர் அறிவிப்பும் ஒரே நாளில் இருக்க போகுது. டைம் இல்லைன்றதால ஒரே மாதிரி கிளப் பண்றாங்களாம். ஸோ அவங்கள பொறுத்தவரையில் பெரம்பூர் வந்து விஜய் கண்டெஸ்ட் பண்றாருன்றது 1 மாசத்துக்கு முன்னாலேயே அரசல் பரசலா வந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆதவ் அர்ஜுனாவும் ஆனந்தும் செங்கோட்டையனும் பெரம்பூர் தொகுதியில தான் போட்டாங்க. சென்னை மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே பெரம்பூர் தான். அதை வந்து ஸ்மெல் பண்ணிட்டு திமுக ஆட்கள் மற்றவங்கலாம் விஜயை பீலிட்டில் பண்ற மாதிரி, அங்க மைனாரிட்டி வாக்கு ஜாஸ்தியா இருக்கு, முஸ்லீம் இவ்வளோ இருக்காங்க, கிறிஸ்டியன் இவ்வளோ இருக்காங்க, அதனால அங்க போறாரு அப்படின்னாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. உண்மை என்னன்னா, எனக்கு தெரிஞ்சது உண்மை இதுதான் சொல்ல முடியாது, எனக்கு தெரிந்த உண்மை என்னன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னால ஹார்பர் தொகுதி இருக்கு இல்லைங்களா, சட்டமன்ற தொகுதி, PK சேகர் பாபு அமைச்சர் தான் அதனுடைய பிரசன்ட் எம்எல்ஏ, நாளைக்கு இருப்பாரான்னு சொல்ல முடியாது. அவர் வந்து தொகுதியில தாவேக்காவுடைய ஒரு தொண்டர் அணி போய் பெண்கள்லாம் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க, ஏதோ லோக்கல் சர்வே. இதை பார்த்துட்டு தேவையில்லாம ஒரு பெரிய அமக்கலம் பண்ணி அங்க ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றுலாம் எட்டி வச்சு இவங்க தாக்கிட்டு தான் 2 பேர் பெண்கள், அவங்கள பார்த்தாலே ரவுடிங்க மாதிரி இருக்குது. அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, தாக்கி விட்டார்கள்னு சொல்லிட்டு. இவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேற, ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கு. இது வந்து விஜய் கவனத்துக்கு போய் ஏன் இப்படி நடக்குது, என்ன விஷயம், ஏன் இவ்வளோ அராஜகம் என்பது இல்லை. வட சென்னையில் சேகர் பாபு தான் தாதாவாக இருக்காரு, அவர் வந்து அவருக்கு எதிராக யாரும் ஒன்றும் பேச முடியல, போலீஸ் கிலீஸ் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு. அப்போ சரி விட்றா வண்டியை வட சென்னைக்குன்ட்டாராம் விஜய். அதுதான் வட சென்னையில் பெரம்பூர் அவர் தேர்ந்தெடுத்தது காரணம் வேற. இந்த கால்குலேஷன்ல அவர் எங்க நின்னாலும் ஜெயிப்பாருங்க. ஏன்னா அவரு ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி மதங்கள் ஜாதிகளை கடந்த தலைவர் ஆயிட்டாரு. ஸோ அதனால வந்து இந்த ஒரு ரீசன் தான், சேகர் பாபு ஹேஸ் டு பி டாட் ஏ லெசன், பிட்டர் லெசன் கொடுக்கணும். அவ்வளோ அராஜகம் பண்ணுவானா, பெண்களை எட்டி வதிப்பானா, பார்த்துக்கலாம். அங்கேயே போடு, சிங்கத்தின் குகையிலே போ. அவருடைய இதுவே அதுதான ஸ்டைல. நிறைய விஷயங்கள் பேசணும் சார், உங்களுக்கு நன்றி.